வெல்கம் டு ஐசா கிரியேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம பச்சை முந்திரி அப்படின்ற ஒரு பொருளை வச்சு குருமா குழம்பு வைக்கலாம். இது என்ன பச்சை முந்திரினா, இது மேலே ஓடு இருக்காமல் இது மட்டும் இருக்கும். இதை உரித்து பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இந்த சும்மா உரிக்க முடியாது. இங்கே பாருங்கள், மேலே இருக்கிறது தோல் தான், சும்மா உரிக்க முடியாது. சுடுதண்ணியில் லைட்டாக முக்கி வச்சா தான் அதோட தோலை உரிக்க முடியும். இது பார்த்திங்கன்னா வெஜிடேரியன் கூடயும் செய்யலாம், நான்வெஜ் கூடயும் செய்யலாம். வெஜிடேரியன் கூட வெறுமனே குருமா குழம்பு தான் நான் வைக்க போகிறேன். ஆனால் அது கூட உருளைக்கிழங்கு போட்டும் குருமா குழம்பு வைக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா சிக்கன், மட்டன் இது எது கூட போட்டு வச்சாலும் இந்த குருமா குழம்பு ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும். இந்த பச்சை முந்திரி இன்றைக்கி நம்ம குருமா குழம்பு செய்கிறத பற்றி பார்க்க போகிறோம். தண்ணி இருக்குது பாருங்கள், இது வெதுப்பாக இருக்குது. அதில் இந்த முந்திரி பருப்பை போடணும். போட்டால் தான் அது லைட்டாக ஊறணும். ஊறின பிறகு தான் நம்மளால் தோலை உரிக்க முடியும். வெதுப்பான ரொம்ப சூட்டான போட்டிங்கன்னா வெந்த மாதிரி ஆகிடும். அதனால் வெதுப்பான தண்ணியில் தான் நம்ம இந்த முந்திரியை போடணும். இங்கே பாருங்கள், இதை தோலை தனித்தனியாக உரிக்கிறோம். இது பருப்பு எடுத்துகிட்டு தோலை கீழே போடணும். இது போல் எல்லா பருப்பையும் நம்ம உரித்து எடுத்துக்கணும். இங்கே பாருங்கள், இது லைட்டாக தோலை இந்த பருப்பை சுடுதண்ணில் போட்டால் மட்டும்தான் உரிக்க வரும், இல்லைனா உரிக்க வராது. இதை முழுசாக உரிச்சிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். எல்லாத்தையும் உரிச்சிட்டோம். உரித்த பிறகு பயிர் இப்படி தான் இருக்கும். இதில் குருமா செய்யும்போது ரொம்ப ரொம்ப ருசியாக இருக்கும். இந்த சுவையான முந்திரி குருமா செய்யலாம். தண்ணியில் இதுலேயும் ஒரு மாதிரி இதில் ரொம்ப துவப்பு இருக்கும். அதனால் ஒரு வாட்டி தனியாகவும் எக்ஸ்ட்ரா கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்கள், இப்படி சுத்தமாக கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா தோல் ஒரு மாதிரியாக இருக்கும். கழுவி வச்சுக்கோங்க, அவ்வளோதான். தேங்காயை நல்லா துருவி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு துண்டு இஞ்சி, பட்டை, கிராம்பு, 2 நல்ல பழமான தக்காளி வச்சுக்கோங்க. நீங்கள் சோம்பு போடுவீங்க அப்படின்னா கொஞ்சம் சோம்பு போடுங்க. ஒரு 4 பல் பூண்டு போடுங்க. ஒரு 4 வெங்காயம். இது எல்லாத்தையும் பச்சையாகவே மிக்சியில் அரைங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா என்ன பண்ணாலும் முந்திரி பருப்பு குழம்பு நல்லாயிருக்கும். இதை நல்லா பச்சையாக அரைங்க. அரைச்சிட்டு வெறும் கிண்ணம் தான் வச்சுருக்கேன். அந்த கிண்ணத்தில் ஒரு டம்ளர் தண்ணியை ஊற்றுங்க. உங்கள் வீட்டுக்கு தேவையான திக்கு வச்சுக்கோங்க. தண்ணி வச்சுக்கோங்க. அதில் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு போடுறேன். பாருங்கள், மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு இது எல்லாத்தையும் போட்டு கொதிக்க விட போகிறோம். பாருங்கள், இதை கலரி விடுறோம். இது பச்சை வாசனை போக நல்லா கொதிக்கட்டும். இது ஒன்றுமே இல்லை, வெறுமனே மிளகாத்தூள் தான். நல்லா பச்சை வாசனை போகிற அளவு கொதிக்கட்டும். கொதித்த பிறகு பாருங்கள், குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. அது பச்சை வாசனை போகட்டும். அதுக்குள்ளே இந்த முந்திரி பருப்பு கூட சும்மா 2 குடமிளகாய் இருந்தது, நான் போட்டிருக்கேன். எதுவுமே போட வேண்டாம். வேணும்னா உங்கள் வீட்டில் கொஞ்சம் அதிகமாக வேணும்னா உருளைக்கிழங்கு கூட போட்டுக்கலாம். இதை குழம்புல போட போகிறோம். பாருங்கள், இதில் வேகட்டும். ரொம்ப தண்ணியாக இருக்க வேண்டாம். காரம் இது போதும். வேறு உங்களுக்கு வேணும்னா எக்ஸ்ட்ரா நீங்கள் காரம் போட்டுக்கோங்க. இது போட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சு ஒரு 2 நிமிஷம் கொதிக்க வைக்கலாம். ஏன்னா ஏற்கனவே பச்சை வாசனை போயிருச்சு. கொஞ்சம் நேரம் மூடி வச்சு கொதிக்க வைக்கலாம். குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச அந்த தேங்காய் விழுதை இதில் போட போகிறோம். ஃபுல்லாக தேங்காய் ஊற்றிட்டேன். இது 2 நிமிஷத்துக்கு மேலே கொதிக்க விடாதீங்க. 2 நிமிஷத்தோடு கொதித்தோடனே ஆஃப் பண்ணிவிடுங்க. இது கொதிக்கட்டும். பாருங்கள், குழம்பு கொதிச்சிருச்சு. இப்போ தாளித்து கொட்டிட்டோன்னா இதோட வேலை முடிஞ்சிருச்சு. சுவையான முந்திரி பருப்பு குழம்பு ரெடி. பாருங்கள், தாளித்து கொட்டிட்டோம். சுவையான பச்சை முந்திரி குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். இந்த பச்சை முந்திரி குழம்பு சாதத்தோடையும் ரொம்ப நல்லாயிருக்கும். இட்லி, தோசையோடையும் நல்லாயிருக்கும். எது கூட சாப்பிட்டாலும் இந்த பச்சை முந்திரி குழம்பு ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். சப்போஸ் உங்கள் ஊரில் பச்சை முந்திரி கிடைக்காதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம கடையில் இருக்கிற முந்திரி பருப்பை வாங்கிட்டு நல்லா கழுவிட்டு ஒரு வாட்டி நல்லா வேக வச்சுட்டு திரும்ப இதே மாதிரியே குழம்பு வச்சிங்கன்னா பச்சை முந்திரி டேஸ்ட்லேயே கிடைக்கும். எப்படி நம்ம வேர்க்கடலைக்கெல்லாம்
காஞ்ச வேர்க்கடலை வாங்கி ஊற வச்சு வேக வச்சு சாப்பிட்டா பச்சை வேர்க்கடலை மாதிரி இருக்கும். அதே போல் ட்ரை பண்ணுங்கள், சமைச்சு பாருங்கள். நன்றி, வணக்கம்.